என்னங்க சொல்றீங்க? இப்ப என்ன சொல்ற? ஊர்ல பெரிய மனுஷனாச்சே நியாயம் கிடைக்குன்னு பார்த்தேன், நியாயம் கிடைக்கல. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், உன் பையன் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டணும். கட்டல உன் பையன் உனக்கு உயிரோட கிடைக்க மாட்டான். என்ன மிரட்டுறியா? மிரட்டல, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், 2 நாள் டைம் தரேன். நல்ல முடிவோட எனக்கு நல்ல பதில சொல்லணும், இல்லன்னா நடக்கிறதே வேற. போடா. வர்றேன் மாமா. ஏங்க என்னங்க இதெல்லாம்? சரி சரி உள்ள போ, பேசிக்கலாம். உள்ள போடா. அம்மா. என்னப்பா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? அதுவா, அது ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமா, எல்லாரையும் செக் பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ போய் கை கால் அலம்பிட்டு வா, இட்லி எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவியா? இல்லம்மா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் இங்கேயே உட்காந்து சாப்பிட்றேம்மா. ஒரு 3-4 இட்லி மட்டும் வச்சு சரிப்பா உட்காரு. நிறைய எடுத்துட்டு வந்துடாதம்மா. ஏமா நீ சாப்பிட்டியா? நான் அப்புறம் சாப்பிடுறேன்ப்பா. ஏமா லேட் ஆயிடுச்சுல, சாப்பிட்டுருக்கலாம்ல. இல்லப்பா பசிக்கல. சரி, கீர்த்தி மாலாலாம் எங்க? மாலா இப்பதான் நைட் டியூட்டி போனா, கீர்த்தி வர நேரம் தான், நீ சாப்பிடு. சரிம்மா. நீங்க ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன். என் செல்ல குட்டி இல்ல, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என் செல்ல குட்டி இல்ல, சாப்பிடுங்க. என் தங்க கட்டியில சாப்பிடுங்க. ராகுல், ராகுல், எனக்கு எதுக்குப்பா ஊட்ட வர? நீ சாப்பிடுப்பா. ஏமா பரவாயில்லம்மா, என் கையால் நீ சாப்பிடக்கூடாதா? அதுக்கு இல்லப்பா, நீ பசியா இருப்ப, நீ சாப்பிடு. ஏமா நான் உனக்கு கூட்டக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? ஐயோ, உனக்கு இல்லாத உரிமை யாருக்கும் கிடையாது, நீ சாப்பிடுப்பா. நான் அப்புறம் சாப்பிடுறேம்மா, நீ முதல்ல சாப்பிடு. என்ன நடக்குது இந்த வீட்ல? அம்மாக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுற, பயங்கரமா பாசம் மழை பொழியிற. ஏய், இது திடீர் பாசம்லாம் கிடையாது, எப்பவுமே அம்மா மேல இருக்க பாசம் தான். நான் அம்மா மேல வச்சிருக்க பாசம் உனக்கு தான் புதுசா தெரியுது. தினமும் அம்மா நம்ம எல்லாருக்கும் பரிமாறிட்டு அதுக்கப்புறம் தானே அவங்க சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு பசிக்காது. அதான் அம்மாவுக்கு ஊட்டி விட்டேன். நீ சாப்பிடுமா, அவ கிண்டல் பண்ணிட்டு போறா. ராகுல், எனக்கு போதும்பா, நீ சாப்பிடு. பரவாயில்லம்மா, நீ சாப்பிடு. போதும்பா, எனக்கு போதும்பா, நீ சாப்பிடு. சாப்பிடுங்கிறேன்ல, போதுமா? சாப்பிடுப்பா. சரி. அம்மா என்னமோ தெரியல, எனக்கு வயிறு ரொம்ப மாதிரியே தெரியுது, எனக்கு போதுமா? என்னப்பா இது, சின்ன பிள்ளை மாதிரி சாப்பிடுற? இப்படி சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காகும்? வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடணும்ல. நீ ஏன் ஒரு டாக்டர், இதெல்லாம் நான் உனக்கு சொல்லி தரணுமா? அம்மா போதுமா, அண்ணன் வெளியில எங்கேயாவது சாப்பிட்டு வந்திருக்கோம், அதான் பசிக்கலன்னு போய் சொல்லுது. ஏய், அவனை கிண்டல் பண்ணது போதும், நீ போய் முதல்ல முகத்தை கழிட்டு வந்து சாப்பிடு. ஓகே. பாத்து என்ன தடுமாறுற? ஒரு நிமிஷம். ஏய், என்ன உனக்கு பல்ஸ் இவ்வளவு லோவா இருக்கு? இல்லண்ணே, சிஸ்டம் முன்னாடி உட்காந்து ஒர்க் பண்ணதுனால அப்படி இருக்கு. உனக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லா பேஷண்ட்டையும் பார்த்து பார்த்து வீட்லயும் உனக்கு நான் பேஷண்டாவே தெரியுறேன். உனக்கு எத்தனை தடவை சொல்றது, வீட்ல டாக்டரா இருக்காத, ஆனா நான் மட்டும் இருன்னு. கீர்த்தி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமா, உன்னை செக்அப் ஹாஸ்பிட்டல் வர சொன்னல, ஏன் வரல? அம்மா, அண்ணன் தொல்லை தாங்கவே முடியலம்மா. என்ன தொல்லை? அண்ணனே என்ன பேஷண்ட் ஆக்கி படுக்க வச்சிருவார் போல இருக்கு. ராகுல், ஏன்டா வந்தது வராதுமா அவளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? அவளுக்கு ஒண்ணும் இல்லப்பா, விடு அவளை. அம்மா, உனக்கும் மாலாவுக்கும் இவ கூட சண்டை போடுறதே வேலையா போயிடுச்சு. அம்மா, அவ ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்குமா, அவளை ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் வர சொல்லுமா, கியூர் பண்ணிடலாம். அண்ணே, உன் வேலையை பாரு, என் உடம்ப பார்த்துக்க எனக்கு தெரியும்ண்ணே. அண்ணங்கிற முறையில உன் நல்லதுக்காக சொல்றேன், நீ கேட்க மாட்டேங்கிற. இப்போ உனக்கு நல்லது சொன்னாலும் புரியாதுமா. ஐயோ அண்ணா ப்ளீஸ். ராகுல், விடுப்பா, அவதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றல, நீ போப்பா. போ. ஏய், நீ
நீ போய் முகத்தை கழிட்டு வந்து சாப்பிடுறே போடி. ம். ஐயா ஆ. காப்பிங்க ஐயா. அண்ணன் ரூம்ல இருக்காரா? என்ன பண்ணிட்டு அண்ணன் இருக்காரு? வெளியில போயிருக்காரு, இன்னும் வரலங்க ஐயா. வாங்க நந்தினிமா, காய் போட்டு கொண்டு வரேன், சூடா கொண்டு வரேன், சாப்பிடுறீங்களா? ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். ஐயா ஆ. காப்பிங்க ஐயா. அண்ணன் ரூம்ல இருக்காரா? என்ன பண்ணிட்டு இருக்காரு? அண்ணன் வெளியில போயிருக்காரு, இன்னும் வரலங்க ஐயா. வாங்க நந்தினிமா, காய் போட்டு கொண்டு வரேன், சூடா கொண்டு வரேன், சாப்பிடுறீங்களா? ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். என் வாழ்க்கையே இங்க சின்ன பின்னமா போயிட்டு இருக்கு. இதுல காஃபி எனக்கு ஒரு கேடா? நந்தினி, என்னமாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? அது உங்க புள்ளகிட்டே கேளுங்க. நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம பேசுறாரு. அசோக் உங்ககிட்ட சண்டை போட்டானா? ஆமா மாமா, ராத்திரி எல்லாம் வீட்டுக்கு வராம எங்க போயிட்டு வரீங்கன்னு தான் கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லாம கோவப்பட்டு என்ன சொன்னார் தெரியுமா? என்ன அதிகாரம் பண்ற உரிமை உனக்கு இல்ல, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துட்டு போ, தேவையில்லாம ஏன் விஷயத்துல தலையிடாத அப்படின்றாரு. புருஷன் பொண்டாட்டி கிட்ட சொல்லாம போனா எங்க போனீங்கன்னு கூட கேட்க கூடாதா? அந்த உரிமை கூட எனக்கு இல்லனா அப்புறம் எதுக்கு மாமா நான் இந்த வீட்ல இருக்கணும்? அவசரப்படாதம்மா, கொஞ்சம் பொறுமையா இரு. இனிமேலும் என்னால பொறுமையா இருக்க முடியாது மாமா. உங்களுக்காகவும் ஐஸ்வர்யாக்காகவும் தான் நான் இத்தனை நாள் அமைதியா இருந்தேன். ஆனா இனிமே அவர் என்ன தப்பு பண்ணாலும் என்னால சகிச்சிட்டு இருக்க முடியாது. ஹனி, அண்ணன் யாரையும் எடுத்துரிஞ்சு பேசுறவர் கிடையாது. அவர் ஏதோ டென்ஷன்ல அப்படி பேசிட்டாரு. நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு அண்ணன் தப்பா நினைக்காதீங்க. பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. அவர் எதை பண்ணாலும் நான் எதுவுமே கேட்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. பொண்ணுன்னா அடிமை நினைச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் என்னை எதுக்கு எடுத்தாலும் அவமானப்படுத்தியே பேசுறாரு. நானும் ஒரு மனுஷி தானே, எத்தனை நாளைக்குதான் இந்த அவமானத்தெல்லாம் தாங்கிட்டு இருக்கிறது? ஹனி, அண்ணன் அப்படிப்பட்டவர் கிடையாது. இத்தனை வருஷம் அவரோட வாழ்ந்திருக்கீங்க, என்னைக்காவது இந்த மாதிரி கோவமா பேசிருப்பாரு? அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும். அவரோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கங்க. நடந்தது என்னன்னு தெரியாம அவர் மேல குற்றம் சொல்றது ரொம்ப தப்பு. அவருக்கு மட்டும்தான் சூழ்நிலையா? அவருக்கு மட்டும்தான் பிரச்சனையா? சொல்ல அஜய். ஹனி, அண்ணன் அஜய், போதும், நிறுத்து. வீட்ல ஆளாளுக்கு பேசிக்கிட்டு போதும் போதும், போ போய் உன் வேலையை பாரு. அதுக்கு இல்லப்பா. பேச வேண்டாம்னு சொல்றேன்ல, போ. மாமா, நீங்க சொன்னீங்கங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நானும் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கேன். எனக்கும் ஆசை, அன்பு, உணர்வு எல்லாமே இருக்கு. புரியுதுமா, உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. அவன் ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. என்னையும் எதிர்த்து பேசுறான். நான் அவர்கிட்ட அப்படி என்ன மாமா தப்பா கேட்டுட்டேன்? எங்க போனீங்கன்னு தானே கேட்டேன். அதுக்கு என்கிட்ட சண்டை போட்டா அவர் கூட எப்படி மாமா நான் வாழ முடியும்? இது பாருமா நந்தினி, அசோக் ஏதோ டென்ஷன்ல இருந்திருப்பாமா, அதனாலதான் அந்த மாதிரி பண்ணிருப்பான். நீதாம எல்லாத்தையும் பெருசு பண்ணாம அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு கத்துக்கணும். ம், ஐயோ மாமா, நான் எல்லா விஷயத்திலயும் அவரோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கேன். ஆனா அவர்தான் மனசுல எதையோ வச்சுக்கிட்டு என்னோட எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அசோக் கிட்ட இதை பத்தி நான் பேசுறேம்மா. நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம ரிலாக்ஸ்டா இரு. என்னால முடிஞ்ச வரைக்கும் பொறுத்து போறேன் மாமா, அவ்வளவுதான். என்னண்ணே இது? இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தான், ஏன் இப்படி மோசமா நடந்துக்கிறான்? அவங்கிட்ட பக்குவமா பேசி அவன் பண்ற தப்ப நாம தான் அவனுக்கு புரிய வைக்கணும். நான் அவன்கிட்ட எடுத்து சொல்றேன், நீ கவலைப்படாம இரு.
அக்கா லீலா இப்ப எதுக்கு அழற? அழாம என்னக்கா பண்றது? நீ ஏன் இப்படி பண்ண? எல்லாம் நல்லதுக்குதான். அசோக் தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு நினைச்சேன். என் புருஷன் வீராவ கண்டிப்பா அசோக் கொலை பண்ணலன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நமக்கு உதவி பண்ணவர் தண்டனை அனுபவிக்கிறது என் மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதுக்காக நீ கொலை பண்ணுன்னு சொல்லி தண்டனை அனுபவிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நானும் கொலை பண்ணலதான். எனக்கு வேற வழி தெரியல லீலா. அசோக் தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு மட்டும்தான் யோசிச்சேன். மத்தது எதுவும் எனக்கு தோணல. அது சரி, வர்ஷா எப்படி இருக்கா? நான் ஜெயில இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரியாதுல்ல? இந்த நிமிஷம் வரைக்கும் அவளுக்கு தெரியாதுக்கா. அவ கேட்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி சமாளிச்சுட்டு இருக்க. லீலா, எக்காரணத்தை கொண்டும் நான் ஜெயில இருக்கிற விஷயம் வர்ஷாக்கு தெரிய வேண்டாம். வர்ஷா கிட்ட எத்தனை நாள் உண்மையை மறைக்க முடியும்னு எனக்கு தெரியல. எப்படியாவது உண்மை தெரியாம அவளை பத்திரமா பாத்துக்கோ லீலா. அக்கா, அசோக் எங்களுக்கு துணையா ஒரு ஆயாவை கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆயாவா? என்ன சொல்ற? ஆமாக்கா, அந்த ஆயா நம்ம அம்மா இருந்தா நம்மளை எப்படி பாத்துருப்பாங்களோ அப்படி பாத்துக்கிறாங்க. அவங்க என் கூட இருக்கிறது கொஞ்சம் ஆறுதலா இருக்குக்கா. அசோக்கும் தினமும் வந்து பாத்துட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. லீலா, என்னோட கவலை இல்ல, நீயும் வருஷம் எப்படி தனியா இருக்க போறீங்களோ தான் இருந்துச்சு. ஆனா இப்ப நீ சொன்ன வார்த்தை என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமா? அசோக் ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ உதவிகளை பண்ணிருக்காரு. ஆனா இப்போ உங்களுக்கு துணையா ஒரு ஆயாவை வேலைக்கு வச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி கடன் செலுத்த போறேன்னே தெரியல. அக்கா, நீ தைரியமா இரு. அசோக் எப்படி உன்னை வெளியே கொண்டு வந்துருவாரு? எனக்கு என்ன லீலா, நான் தைரியமா தான் இருக்கேன். நீ தைரியமா இரு. வர்ஷா பத்திரமா பாத்துக்கோ. என்ன பத்தி கவலைப்படாத. சரிக்கா, நம்ம தலையில என்னென்ன அனுபவிக்கணும்னு எழுதியிருக்கோம், அதை எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும். வர்ஷாவை நீ போய் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரணும்ல? ஆமாக்கா. சரி, நீ கிளம்பு. நீ இல்லாத வீட்டுல இருக்க என்னமோ மாதிரி இருக்குக்கா. எல்லாம் சரியாயிடும்டா, நீ கிளம்பு. நேரம் ஆயிடுச்சுல, நீ கிளம்பு. சரிக்கா, நான் வரேன். தைரியமா இரு. வர்ஷாவை பாத்துக்கோ. சரிக்கா. அம்மா, ஆப்பிள்மா, நான் கட் பண்ணி வேணா விடு, நானே கட் பண்ணிக்கிறேன். வாங்கய்யா. குட் ஈவினிங். ஹலோ, உங்ககிட்ட தான் சொல்றேன். என்னங்க பேச மாட்டீங்களா? என்கிட்ட யாரும் பேச வேண்டாம். நானும் யார்கிட்டயும் பேசுறதுக்கு தயாரா இல்ல. ஏன், என்னாச்சு? விஜயா இல்ல குணா யாராவது உங்களை ஏதாவது சொன்னாங்களா? ஐயோ ஐயா, நாங்க என்ன அம்மாவை சொல்ல போறோம்? அவங்க தான் காலையில இருந்து உம்முன்னு கோவமா இருக்காங்க. என்ன ஏதுன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னங்க, நான் ஏதாவது தப்பானா? இது பாருங்க, நீங்க இப்படி கோவமா பாக்குறத பார்த்தா நான் தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி தோணுது. தயவு செஞ்சு என்னன்னு சொல்லிடுங்க ப்ளீஸ். ஐயா, அது வந்து விஜயா, நீ போ, நான் பேசிக்கிறேன். சரிங்க. இப்ப சொல்லுங்க. இத பாருங்க, எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணல. நீங்க இப்படி பேசாம இருந்தா எப்படிங்க? வாயை திறந்து ஏதாவது சொன்னாதானே எனக்கு தெரியும். இத பாருங்க, நீங்க இப்படி வருத்தப்பட்டா அப்புறம் என் மனசு தான் கஷ்டப்படும். ப்ளீஸ் என்னன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நேத்து இங்க தானே இருக்கிறேன்னு சொன்னீங்க. என்ன தூங்க சொல்லிட்டு நீங்க எங்க போனீங்க? அது வந்து இங்க உங்க கூட இருக்கேன்னு சொன்னது வாஸ்தவம் தான். ஆனா திடீர்னு ஹாஸ்பிட்டல் இருந்து போன் வந்ததும் நான் உடனே கிளம்பி போக வேண்டியதாயிடுச்சு. இத நம்புறேன். ஆனா நேத்து போன நீங்க இன்னைக்கு காலையில ஏன் வரல? அப்ப நீங்க என்ன மறந்துட்டீங்கன்னு தானே அர்த்தம்? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. எர்லி மார்னிங்கே எழுந்திருச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை, அதனால தான் வர முடியல. அப்போ மத்தவங்களை கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு, ஆனா என்ன வந்து பார்க்க உங்களுக்கு நேரம் இல்ல, அப்படித்தானே? ஒரு போன் கூட உங்களால எனக்கு பண்ண முடியல.
இதான் உங்களுக்கு என் மேல உள்ள அக்கறையா? சாரிங்க, நான் வராததுனால உங்க மனசு இவ்வளோ கஷ்டப்படும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இன்னொரு தடவை இந்த தப்பு நடக்காது. இனிமே எப்பவும் நான் உங்க கூடவே இருக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். முயற்சி பண்றேன்னு சொல்லக்கூடாது, கூடவே இருக்கணும். ஓகேங்க. நீங்க நீங்க எதுவும் சொல்லாதீங்க. இல்லைங்க. ஷ்ஷ். நீங்க எதுவும் பேசக்கூடாது. ஓகே. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க. இந்த கேள்வியை தான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், நீங்க முந்திக்கிட்டீங்க. சாப்பிட்டீங்களா? எல்லாம் முடிஞ்சது. எப்பவுமே நீங்க என் கூட இருக்கிறேன்னு சொன்னீங்களோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு? கரெக்டான டைம்ல அது கரெக்டா பங்க்சுவலா நடக்கும். சரி சரி, கொடுங்க, நான் கட் பண்ணி கொடுக்குறேன். ஒன்னும் வேண்டாம், நானே கட் பண்றேன். ஐயோ, என்னங்க நீங்க இப்படி கட் பண்ணிக்கிட்டீங்க? விஜயா, காட்டனு ஐயா, கையை காட்டுங்க. என்னங்க நீங்க கேர்ஃபுல்லா என்னமா இருக்கீங்களா? இது ரத்தம்? விஜயா, இந்தா இத பிரி. என்னங்க நீங்க, நான் உன்னை சொன்னா கேட்க மாட்டீங்களா? நான் தான் கட் பண்ணி தரேன்னு சொன்னேன்லம்மா. என்னம்மா நீங்க? இது கையில வைங்க, நான் அது கொடு. ஓ, எவ்வளவு ரத்தம்! கொஞ்ச நேரத்துக்கு வலி இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சரியா? இப்படி உட்காருங்க, கை அசைக்காதீங்க, இப்படியே வச்சுக்கோங்க. நான் டிவி போடுறேன், கொஞ்ச நேரம் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும். ஓகே? கை அசைக்காதீங்க.